ஆண்டவரட்சமா இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய சபையில வந்திருக்கும் உங்களை அவருக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய அவரை ஆசீர்வதிப்பாராக. நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய தன்மை என்ன என்பதை குறித்தும் அதனுடைய வெளிப்பாடு என்ன என்பதை குறித்தும் வருங்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும், நிகழ்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை குறித்து ஆராய்ந்து பார்க்கும்படியான ஒரு கிருபைகளை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிரதான ஆசானுடைய ஊழியம் என்ன, ஒரு ஆசானுடைய ஊழியம் என்ன, மகா பிரதான ஆசானுடைய ஊழியம் என்ன என்பதை குறித்து கடந்த நாட்களில் நாம் தியானிக்கும்படியான கிருபைகளை தந்தால் அதை தொடர்ந்து நம்ம பார்க்க வேண்டியது பலிபீடத்தினுடைய காரியம். கடந்த நாட்கள் அந்த பலிபீடத்தினுடைய காரியத்தை சரியான ஒரு விளக்கம் உங்களுக்கு தர முடியாதபடினாலே பிரியமானே சில காரியங்களை கற்றுக் கொடுத்து நான் கடந்து போனேன். எனக்கு அன்பு சார் நான் பேசுவேன், அதை நான் உங்களுக்கு அனுப்பித்தாங்க. அதை கேட்டு நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்கிறேன். பலிபீடத்துடைய மேன்மை, பலிபீடத்துடைய காரியம் என்ன, அதனுடைய டீட்டெயில் என்ன, அதை குறித்து கண்டிப்பாக ஆசானுடைய ஊழியம் நடைபெற்ற இடம் பலிபீடம் மாத்திரம். பலிபீடத்துல தான் அந்த ஆராதனை, அந்த ஊழியம் நடைபெறும். அதனுடைய டீட்டெயில் உங்களுக்கு அந்த மாலையில நாளை காலையில் உங்களுக்கு அனுப்பி தரும் என்பதை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம். ஆகிய நம்மோடு கூட ஈடுபடுவாராக. வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது ரெண்டு விதமான யுத்தங்கள் ஆரம்ப நாட்கள் உலக தோற்றம் முதல்ல உலகத்தின் முடிவு இருந்தாலும் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள முடியும். ஒன்று ஆண்டவருக்கும் சாத்தானுடைய சேனைக்கு நடுவில் அந்த யுத்தங்கள் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் நான் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு அந்த செய்தியுடைய தலைப்பு சேனை என்ற தலைப்புகளாக இன்றைக்கு இந்த செய்தியை நான் கொண்டு வரும்படியாக இருக்கிறேன். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 13வது அதிகாரம், ஏசாயா 13வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 13வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். திரளான ஜனங்களுடைய சத்தத்துக்கு ஒத்த வெகு கூட்டத்தின் இறைச்சலும் கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமைதியான இறைச்சலும் மலைகளில் கேட்கப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் யுத்த ராணுவத்தை அவர் லக்கம் பார்க்கிறார். வேதம் சொல்கிறது சேனைகளின் கர்த்தர் தம்முடைய யுத்த ராணுவத்தை அவர் லக்கம் பார்க்கிறார். தன்னுடைய யுத்த ராணுவத்தை ஆண்டவர் இலக்கம் பார்த்து அதை எண்ணிக்கொண்டு இருக்கிறார் என்று சொல்ல ஏசாயா தீர்க்கதரிசி அவன் தெளிவாக சொல்லுகிறான். இது கடைசி காலத்தில் நடைபெறப் போகிற ஒரு நிகழ்வு. ஏனென்று சொன்னால் கடைசி பிரியமான 2 யுத்தம் நடைபெறும்படியாக இருக்கிறது. இந்த உலகத்தில் அது நடைபெறும். அதுதான் உலக மகா பெரிய யுத்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி முதலாம் உலக யுத்தம் நடந்ததோ, 2வது உலக யுத்தம் எப்படி நடந்ததோ, அதே போல இந்த 2 விதமான யுத்தங்கள் இந்த உலகத்தில் நடைபெறும்படியாக இருக்கிறது. ஒன்று ஆண்டவராய் இயேசுவும் அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியோடு கூட ஒரு யுத்தம் பண்ணும்படியாக இருக்கிறார். புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு அந்தி கிறிஸ்துவோடு கள்ள தீர்க்கதரிசியோடு அவனோடு சேர்ந்த கூட்டத்தோட யுத்தம் பண்ணும்படியாக இருக்கிறார். இது ஒரு யுத்தம். 2வது அதே ஆண்டவராய் இயேசு சாத்தானோடும் அவனோடு சேர்ந்த கூட்டத்தோடும் ஒரு யுத்தம் பண்ணும்படியாக இருக்கிறார். அதே பிற்பாடு அந்த உலகம் ஒரு முடிவுக்கு வரும். அல்லேலூயா. இது உலகத்துடைய நியதி. இதை வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அப்படி என்று சொன்னால் ஒரு பெரிய யுத்தம் நடைபெறும்படியாக இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு யுத்தம் இந்த உலகத்தில் நடைபெறும்படியாக இருக்கிறது. அந்த ஆண்டவருக்கும் பிரியமான உலகத்தின் அதிபதியாக சாத்தானுக்கு நடைபெறும் ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தை நடத்தும்படியாக ஆண்டவர் தம்முடைய ராணுவத்தை அவர் லக்கமாத்துக் கொண்டிருக்கிறார். அந்த ராணுவம் என்ன என்பதை தான் இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கும்படியாக இருக்கிறோம். அந்த ஆண்டவருடைய ராணுவம் என்ன, ஆண்டவருடைய சேவை என்ன, அவர் எந்த காரியத்தை விளக்கமாக்கிக் கொண்டிருக்கிறார். அதே போல இன்றைக்கு வேதத்தின் மூலமாக வேதத்தின் வெளிச்சத்துல சில காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக இருக்கிறோம். ஆகியோர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. பிரியமானவர்களே, இப்ப 2 விதமான காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று ஆண்டவர், என்னுடைய சாத்தானுடைய சேனை. ஒன்று என் தேவனுடைய சேனை, என்னுடைய சாத்தானுடைய சேனை. இந்த சேனை நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவராகிய தேவனுடைய சேனை என்னவென்று சொன்னால் முதலாவது தேவ தூதர்கள் அவருடைய சேனைகள். வேதத்தினை வாசிக்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம், ஆதியாகமம் 32வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவரை சந்தித்தார்கள்.
யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு மக்னாயிம் என்று பெயரிட்டாங்க. அல்லேலூயா. முதலாவது தேவ தூதர்கள் ஆண்டவருடைய சேனை. யாக்கோபு பிரயாணம் பண்ணி கொண்டு போயிருக்கிறான். தேவ தூதர்களை அவன் தரிசிக்கிறான். தேவ தூதர்கள் அவனை சந்திக்கிறார்கள். சந்தித்த உடனே யாக்கோபு சொன்ன ஒரு காரியமா, இது தேவனுடைய சேனை. அல்லேலூயா. என் ஆண்டவருடைய சேனை என்று சொல்லி தேவ தூதர்களை அவன் வர்ணிக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் நான் அறிந்து கொள்ள முடியாது. அப்படி என்று சொன்னால் என் ஆண்டவருடைய சேனை முதலாவது தேவ தூதர்கள். ஆண்டவர் அந்த லெக்கம் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த சேனையுடைய லெக்கத்தை அவன் எண்ணிக்கொண்டிருக்க, இன்னும் அது முடிவடையவில்லை. அந்த யுத்தத்துக்காக கர்த்தர் சேர்க்கிற அந்த கூட்டம் நிறைவடையவில்லை. அது நிறைவடையுமானால் இந்த உலகத்துடைய முடிவும் இருக்கும். அதை நீங்க புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த சேனை என்ன? முதலாவது தேவ தூதர்கள். இரண்டாவது அந்த சேனை தெரியுமா? வாசிக்கலாம். யாத்திராம 7வது அதிகாரம். யாத்திராமம் 7வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். பார்வன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாய் நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுங்க. அல்லேலூயா. வேதம் அழகாக சொல்லுகிறது, பிரியமானவர்களே, எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டது மாத்திரமல்ல, மகா தண்டனையினால என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து நான் புறப்பட பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சேனை என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள். எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் தான் என் ஆண்டவருடைய சேனை. அல்லேலூயா. முதல்ல நான் சொன்னேன், தேவ தூதர்களுடைய சேனை. வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. இரண்டாவது, எகிப்திலிருந்து புறப்பட்ட என் ஆண்டவருடைய சேனை, அவருடைய ஜனம், இஸ்ரவேல் ஜனம் என்பது மறந்து விடக்கூடாது. இந்த இஸ்ரவேல் ஜனம், இந்த சேனை எப்பொழுது புறப்படுகிறது? யாத்திராமம் 12வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கலாம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனை எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய சேனை இப்பொழுது புறப்படுகிறது. இந்த சேனை என்ன தெரியுமா? யாத்திராமம் 12வது அதிகாரம் 22 நீங்க வாசலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, அது ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. பஸ்கா ஆட்டுக்குட்டியினால மீட்கப்பட்ட ஜனம் இப்பொழுது எகிப்திலிருந்து புறப்பட ஆரம்பிக்கிறது. எகிப்தில் எத்தனை புறப்பட்டாங்க? எகிப்திலிருந்து புறப்பட்டவங்க எத்தனை பேர்? எகிப்திலிருந்து புறப்பட்டவங்க எத்தனை பேர்? 430 வருஷம் முடிஞ்சு 6 லட்சம். ஆம்பளை மட்டும்தான் 6 லட்சம். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, பிரியமான 27வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37வது வசனம் சொல்லுது, எகிப்திலிருந்து புறப்பட்ட ஆம்பளைங்க மட்டும், புருஷர்கள் வாலிபர்கள் மட்டுமே 6 லட்சம் பேர். பெண்களை கணக்கு போடணும், பிள்ளைகளை கணக்கு போடணும், நல்ல கொஞ்சம் வயதானவங்களை கணக்கு போடணும். எல்லாமே கணக்கு போட்டா வேத ஆராய்ச்சியில் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு மேலான ஜனங்கள் எகிப்துக்கு புறப்பட்டாங்களாம். 25 லட்சத்துக்கு மேலான ஜனங்கள். அதுதான் கர்த்தருடைய சேனை, அவருடைய ஜனம். அந்த ஜனம், பிரியமான வேதம் சொல்லுகிறது, அந்த ஜனம் ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனம். ஆண்டவர் சொன்னார், உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு ஆட்டுக்குட்டி நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் வீட்டு நிலைக்காலே நீங்கள் தெளிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் புறப்பட்டு வருவார். வேதம் சொல்ல 23வது வசனம் சொல்லு பாருங்க, கர்த்தர் எகிப்தை அதம் பண்ணதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால் இரண்டிலும் அந்த ரத்தத்தை அவர் காணும் போது கர்த்தர் சன்மார்க்கக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணதற்கு வர விட்டாமல் வாசப்படி விலகி நடந்து வரலையா? அது நீக்கப்பட்ட ஜனம். ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அதான் பஸ்கா ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டில ரத்தம் பிரியமான வீட்டு நிலைக்கால சட்டத்தில் அது பூசப்பட வேண்டும். ஆண்டவர் அந்த எகிப்தை சன்மானம் பண்ணும்படியாக எகிப்தை அதம் பண்ணும்படியே கர்த்தர் வருவார். கர்த்தருக்குள்ள சன்மான தூதன் கடந்து வருவான். ஆண்டவர் வரும்போது அந்த ரத்தத்தை பார்க்கும் போது அந்த வீட்டை சன்மானத்துடன் தொடாதபடிக்கு
சொல்லிட்டு கர்த்தர் இடத்தோட கடந்து போவார். அல்லேலூயா. அதுதான் மீட்கப்பட்ட ஜனம், அதுதான் கர்த்தருடைய சேனை. அதை புரிந்து கொள்ளுங்க. அது எங்கிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய சேனை என்பதை மறந்து விடக்கூடாது. என் தேவனால் பாதுகாக்கப்படக்கூடிய சேனை, கர்த்தர் நடத்தக்கூடிய ஜனம். அல்லேலூயா. அவரால் மீட்கப்பட்ட ஜனம், அவர் தம்முடைய சட்டங்களை மகிழ்வுல வைத்த பாதுகாக்கிற ஜனம், மேக ஸ்தம்பத்தினால் அக்னி ஸ்தம்பத்தினால் கர்த்தர் நடத்துகிற ஜனங்களுடைய சேனை. அல்லேலூயா. மீட்கப்பட்ட ஜனம் எல்லாருடைய சேனையாக மாற முடியாது. எனவேதான் நான் வந்த நாட்கள் சொன்னேன், சபைக்கு ஆலயத்துக்குரிய காரியத்தை நான் சொல்லும்போது நான் சொன்னேன், சபைக்குள்ள இருக்கிற எல்லாரும், ஆலயத்துக்குள்ள இருக்கிற எல்லாரும் சபைக்குள்ள போக முடியும். அது மீட்கப்பட்ட ஜனம் மட்டும்தான் சபைக்குள்ள பிரவேசிக்கும். அந்த சபை எடுத்துக்கொள்ளணும். அந்த சபை தான் கர்த்தருடைய சேனை. அது ஆண்டவரோடு கூட இருக்கும் என்று மறந்து விடக்கூடாது. இதை இன்னும் தெளிவா நீங்க படிங்கன்னு சொன்னா, என்னாகும் 2வது அதிகாரம் 1 முதல் 34 வசனம் வீட்டை படிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒவ்வொரு கோத்திரத்தையும் அது அவருடைய சேனை என்று சொல்லி கர்த்தர் அழைப்பார். ஒவ்வொரு கோத்திரம் ஆண்டவருடைய சேனை. இந்த கோத்திரத்துல நீங்க 8ஆம் புஸ்தகத்தை நீங்க வரும்போது, இந்த கோத்திரத்துல ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்கள் லேவியின் சேனை என்று சொல்லி கர்த்தர் தெளிவாக அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். என்னாகும் பிரியமானவர்களே, நீங்க 2வது அதிகாரத்துல வரும்போது நீங்கள் அதை குறித்து அறிந்து கொள்ள முடியும். 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஆசரிப்பு கூடாரம் லேவியரின் சேனையோட பாளையங்களின் நடுவே பிரயாணித்து போக வேண்டும். போதும். வேதம் அழகா சொல்லுவது, ஆசரிப்பு கூடாரம் லேவியருடைய சேனையோடு தான் போகணும், எல்லாரும் போக கூடாது. அந்த லேவி கர்த்தருடைய ஊழியக்காரன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேலை செய்கிறவர்கள் லேவி. கர்த்தர் தெளிவாக எழுத நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க. அந்த 2வது அதிகாரம் 1 முதல் 34 வசனத்தை வாசிக்கும்போது புரியுது கர்த்தருடைய சேனை. அந்த 12 கோத்திரமும் என் ஆண்டவருடைய சேனை என்பதை மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. உற்சாகம் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 12 கோத்திரமும் கர்த்தருடைய சேனை. நடனை புரிந்து கொள்ளுங்க. இந்த சேனைக்கு தலைவனாக இருந்தது என் ஆண்டவராக இயேசு மாத்திரம். என் ஆண்டவராக இயேசு மாத்திரம். நீங்க மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை நீங்க படிச்சு பார்க்கும்போது பிரியமான 19 தடவை சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி மல்கியா புஸ்தகத்தில் மட்டுமே 19 தடவை என் ஆண்டவர் தலைவன், அந்த சேனைக்கு தலைவன் கர்த்தர் என்பதை அது நிரூபித்து காண்பிக்க நீங்கள் மறைத்து கொள்ள முடியும். அந்த சேனைக்கு ஆண்டவர் உறுப்பினை தலைவனாக இருந்தார். அந்த சேனை அவருடைய கீழே அடங்கி இருந்தது. அந்த சேனை அவரால் நடத்தப்பட்டது, அவரால் பாதுகாக்கப்பட்டது. எல்லாம் அவருடைய கருத்துக்களை நடந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதான் வேதம் சொல்லுகிற ஒரு ஆண்டவர் சொல்லுற மைமையான ஒரு அந்த சேனை என்ன செய்ய தெரியுமா? ஆண்டவரை வெறுத்தது. இந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட சேனை, இந்த எகிப்திலிருந்து பிரியமான ஆண்டவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம்தான். நீங்க 10வது அதிகாரத்தில் வரும்போது பிரியமானது ஜனத்தினால் செங்கல்னால ஞானஸ்நானம் எடுத்த சபைதான். அது பிரியமான திருமணத்தில் பங்கெடுத்த சபைதான். ஆனால் அது ஆண்டவரை வெறுத்தது. மனிதன் எங்களை ஆள வேண்டும் என்று சொல்வது கேட்டது. ஆண்டவர் ஆள வேண்டாம், மனிதன் எங்களை ஆள வேண்டும் என்று சொல்லி அந்த சேனை கேட்கிற ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 1 ராஜாக்கள் புஸ்தகத்தை வாசிக்கும் போது பிரியமானவர்களே, வேதம் அதை குறித்து நமக்கு சொல்லுகிற சில காரியங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். 1 ராஜாக்கள் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது பிரியமானவர்களே 18வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரம் வாசிக்கலாம். 15வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பித்தேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி அங்க தெளிவான ஒரு காரியத்தை அவன் காண்பிக்கிறீங்களா? சேனைகளின் கர்த்தர் அவருடைய சன்னிதானத்தை இந்த காரியத்தை நான் காண்பித்து நிரூபிப்பேன் என்று சொல்லி எலியா அங்கே சவால் விடுகிற ஒரு காரியத்தை நீங்களும் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் சாமுவேலுடைய காலத்துல
நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நீங்கள் நான் புரிந்து கொள்ள முடியும். சாமுவேல் காரியத்துல பிரியமானவர்களே, ஜனங்கள் சாமுவேலை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னாங்க, இந்த உலகத்துல ஒருவர் ஆளுகிற பிரகாரமாக எங்களையும் ஆள ஒரு மனிதன் தேவை என்று சொல்லி அவர்கள் விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 1 சாமுவேல் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 8வது அதிகாரம் வாசிக்கலாம், 4 முதல் வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருக்கிற சாமுவேலிடத்திற்கு வந்து, இதோ நீர் முதிர் வயதுள்ளவனாவே உம்முடைய குமாரர் உம்முடைய வழியில் நடக்கிறதில்லை, ஆகியா சகல ஜாதிகளுக்குள் இருக்கிறபடி நல்ல சகல ஜாதிகளுக்குள் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகவலாய் காணப்பட்டது. ஆகியால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்களுடைய சொல்லுக்கு அவர்கள் உன்னை தரவில்லை, நான் அவர்களை ஆளாதவர்களுக்கு என்னை தான் தள்ளினார்கள். ஜனங்களுடைய காரியம் தான், கர்த்தரால வேண்டாம். ஏன்னா இன்னொரு கர்த்தர் ஒருவர் அந்த ஜனத்தின் தலைவராக இருந்தார். கர்த்தர் ஒருவர் அந்த ஜனத்தினுடைய பிரியமானவர்களே சேனைகளின் கர்த்தராக இருந்து அந்த ஜனத்தை நடத்தி கொண்டு வந்தார். சேனைகளின் தலைவராக ஆண்டவர் இருந்தார். கர்த்தர் ஒருவர் அந்த ஜனத்தை ஆளுகிறவராக இருந்தார். கர்த்தர் ஒருவர் அந்த ஜனத்துடைய தேவனை சந்திக்கிறவராக இருந்தார். கர்த்தர் ஒருவர் மாத்திரம் அந்த ஜனத்தோடு கூட இருந்தார். ஆனால் ஆண்டவர் மேய்ப்பர்களை ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஆயுதங்களை கத்தை ஏற்படுத்தினார். தீர்க்கதரிசிகளை கத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார். அந்த ராஜா என்கிற அதிகாரத்தை மட்டும் அந்த ஜனத்துக்கு கத்தை கொடுக்கவே இல்லை. அவர் மட்டும்தான் ராஜாவாக இருந்து அந்த ஜனத்தை ஆள விரும்பினார். எகிப்து தேசத்தில் புறப்பட்ட ஜனம் இந்நாள்களும் அந்த ஜனத்துக்கு ஒரு ராஜா இருந்தது இல்லை. மோசே ஒரு மேய்ப்பன், நல்ல புரிந்து ஒரு எலியா ஒரு மேய்ப்பன். எலியாவுடைய நாட்கள் பிரியமானவர்களே ராஜாவுடைய நாட்கள். கர்த்தர் மேய்ப்பர்களை ஏற்படுத்தினார். நியாயாதிபதிகளை கர்த்தர் ஏற்படுத்தினார். அந்த எதற்காக? அந்த ஜனம் வழி தவறி போகும்போது அந்த ஜனத்தை எச்சரிக்கும்படியாக, அந்த ஜனம் வழி தவறி போகும்போது அந்த ஜனத்தை எச்சரிக்கும்படியாக, அந்த ஜனத்தை ஆண்டவர் தமக்கென்று தெரிந்தெடுக்கும்படியாக, அந்த தவறி போன வழியை விட்டு மீண்டுமாய் தண்டத்தை திருப்பி வரும்படியாக கர்த்தர் பிரியமானவர்களே மேய்ப்பர்களையும் தீர்க்கதரிசிகளையும் நியாயாதிபதிகளையும் கர்த்தர் ஏற்படுத்த காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டு வந்தது கர்த்தர் ஒருவர் மாத்திரம். அல்லேலூயா. அவர் ஒருவரே அந்த ஜனத்துக்கு ராஜாவாக இருந்து அந்த ஜனத்தை ஆண்டு கொண்டு வந்தார். ஆனா இப்ப ஜனம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த சேனை, எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த ஆண்டுடைய சேனை சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இப்ப எங்களை ஆள உலகத்துல மற்ற ஜாதிகளை ஒரு மனிதன் ஆளுகிறது போல, மற்ற ஜாதிகளை ஒரு மனிதன் ஆளுகிறது போல எங்களை ஆள ஒரு மனிதன் தேவை என்று சொல்லி அந்த ஜனம் முறையிட்டது. எங்கள் ஆள கர்த்தர் ஆளலாம், எங்கள் மனுஷன் தான் ஆளணும், மனுஷன் தான் எங்கள் ஆளணும்னு சொல்லி பெரிய ஒரு போராட்டங்கள் நடைபெற்றது. அது சாமுவேலுக்கு தகாத ஒரு காரியம். அது ஏன்னா கர்த்தர் இது வந்து கர்த்தர் தான் ஆண்டு வந்தார். இது வந்து ராஜாவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு அது ஏற்புடையதாக இல்லை, அது கஷ்டமாக இருந்தது. அவன் ஆண்டு போய் கேட்ட ஆண்டு சொன்னாரு, எப்பா ஒண்ணு இல்லை, நம்ம சொல்லதான் கேட்டுக்கோ, சரி நீ செய்து கூட தப்பே இல்லை. ஆனா அவங்க ஒன்றை தள்ளலப்பா, ஆண்டு எழுதுறப்பா, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் சொன்னா என்னை மட்டும் அவங்க தள்ளி வச்சிருக்கிறாங்க. இல்லையா? அந்த ஜனம் என்ன தள்ளிட்டு இருப்பா? ஆண்டு எவ்வளவு வேதனை போட்டு பார்த்தீங்களா? ஆண்டு எவ்வளவு வேதனை போட்டுதான். இப்ப நம்மள ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறாங்க, நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், இல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நம்ம குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நம்மளை ஒதுக்கிட்டாங்க, அந்த உள்ள எவ்வளவு வேதனை போடுதான். நம்ம சொந்த குடும்பம், நம்ம ரத்த சம்பந்தப்பட்ட குடும்பமாக இருக்கலாம், அல்ல நம்ம உறவின குடும்பமாக இருக்கலாம். ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்குது, இந்நாள் அந்த குடும்பத்துடைய தேவைலாம் நம்ம சந்திச்சோம், அந்த குடும்பத்தை லாப நஷ்டம் எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கிட்டோம், எல்லா காரணத்தையும் சேர்ந்தோம். ஆனா ஒரே ஒரு காரணம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டாங்க, நம்ம உள்ள எவ்வளவு கஷ்டப்படும் இல்லையா?
கஷ்டப்படவே கூடாது. அப்ப இதுவரை ஆண்டவன் நடத்தி வந்தான். மேக ஸ்தம்பத்தின் அக்னி ஸ்தம்பம் ஜனத்தை பாதுகாத்தான். அந்த ஜனத்துக்கு விரோதமாக எழும்புன 7 ராஜாக்களை கர்த்தர் நிர்மூலமாக்கினார். 7 ராஜ்யங்களை கர்த்தர் தகர்த்தெறிந்தார். தடைகள் எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து அந்த ஜனத்தை நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தர் ஒருவரே ஆண்டு வந்தார். இப்ப கர்த்தர் கூட வேதனைப்படுது. சாமல் பார்த்தாங்க சொல்றாரு, எப்பா அவங்க ஒன்ன தடலப்பா, ஆனா அவங்க சொல்லலாம் கேளு, ஒன்ன தடல, ஆனா நான் அவங்களை ஆடாதவர்கள், அந்த ஜனத்தை நான் ஆண்டு விட கூடாதுன்னு சொல்ல, அந்த ஜனத்தை நான் நடத்தக்கூடாதுன்னு சொல்லு, அவங்க என்னதான் தள்ளினான்னு சொல்லும்போது ஆண்டு கூட எங்களை வேதனைப்படுத்தும். அவருடைய சேவை அவரை தள்ளிவிட வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. கர்த்தர் ஆடக்கூடாது, கர்த்தர் காரியத்தை செய்யக்கூடாது, அவருடைய சேவை அவரை தள்ளி போடுகிற ஒரு காரியத்தை நான் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவருடைய சேவை அவருடைய சபை மாத்திரம் நிறைய கர்த்தர் சபையை ஆண்டுகிற தெய்வனாக இருக்கிறார். கர்த்தர் மேற்பராக இருக்கிறார். அவர் என்னை புருவன் வைத்து என் ஆத்மாவை 1-2 மீது ஒன்னே சங்கீதம் 23 என்ன மறந்து வச்சான். அது யாருக்கும் தெரியுமா? சங்கீதம் 23 எல்லாரும் உரிமை கொண்டாட முடியாது. அது கர்த்தருடைய சபை மட்டும்தான் உரிமை கொண்டாங்க. அவருடைய ரட்சிக்கப்பட்ட கூட்டம் மட்டும்தான் அந்த 23 சங்கீதத்தை உரிமை கொண்டாங்க. ஏன்னா அந்த கூட்டம் கர்த்தர் மேய்ப்பனாக இருக்கிறார். நீங்க உலக பிரகாரம் வாழ்ந்து ரட்சிக்கப்படாம, ஆண்டுடைய ரத்தத்தை கழுவப்படாம, மீட்கப்படாம, உங்க மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு பாவமான வாழ்க்கையில ஈடுபட்டு வந்துட்டு கர்த்தர் மேய்ப்பராக இருக்காங்கன்னா கர்த்தர் மேய்ப்பராக இருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறார். ரட்சிக்கப்பட்ட கூட்டம் எப்படி எகிப்திலே ஆட்டுக்குட்டில ரத்தத்தால் மீட்கப்பட்ட கூட்டத்துக்கு கர்த்தர் தலைவனாக இருந்தாரோ, அந்த சேனைக்கு, அந்த 12 கோத்திர அந்த சேனைக்கு என் ஆண்டவர் எப்படி தலைவனாக இருந்தாரோ, அதே போல என் ஆண்டோட சபைக்கு மாத்திரமே அவர் தலைவனாக இருப்பார். அதனால ஏசாயா அவர் தன்னுடைய யுத்த ராணுவத்தை லட்சம் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே சபை இது முழுமையடையவில்லை, சபையில் முழுமையடையவில்லை. கர்த்தர் பிரியமானவர்களே, அவர் தாமதிக்க காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் நான் ரட்சிக்கப்பட வேண்டும், அவருடைய சேவையில சேர வேண்டும் சொல்ல கர்த்தருக்கு தாமதித்துக் கொண்டு அநேகர் கேஸ் பண்றாங்க. இதோ சீக்கிரமா வரும், இதோ சீக்கிரமா வருன்னு சொல்ல எல்லா சபையும் சொல்லுகிறது. எல்லாரும் எழுதிக்கொண்டு ஆண்டவரை காணலையே, 2000 வருஷம் எழுதிட்டேன், ஏன் காரணம் சொல்றீங்க? அநேகர் கிண்டல் அடிக்கிற ஒரு காரணம், அநேகர் கிண்டல் அடிக்கிற ஒரு சூழ்நிலைக்குள் இருக்கிறார். ஏன் வரல? கர்த்தர் உங்களுக்காக எனக்காக தான் காலதாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் காலதாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் நானும் தேவனுடைய சேவையில சேர வேண்டும், ரட்சிக்கப்பட்ட கூட்டமா அவருடைய சேவையில சேர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். வெளியில படிச்சு பாருங்க, 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறாங்க குறித்து பேதுரு அங்கே தெளிவாக எழுதுவார். ஆண்டவர் தாமதிப்பதனுடைய ஒரு முக்கிய நோக்கமே அதுதான். ஏன் தெரியுமா? நீங்கள் நான் ரட்சிக்கப்பட வேண்டும், நீங்கள் நான் ஆண்டவரை அறிகிற அந்த அறிவுக்குள்ளே வர வேண்டும் சொல்லிதான் அவர் இன்றைக்கும் தன்னுடைய பதிலை அவர் காலதாமதம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஒரு நாள் மறந்து விடக்கூடாது. நீங்களும் நானும் தான் புதிய ஏற்பாட்டு காலத்தை கர்த்தர் நம்மை ஆண்டவர் மட்டும்தான் ஆள வேண்டும். கர்த்தர் ஒருவரே நம்மை ஆளுகிறவராக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் புத்தகத்தில் பவுல் எழுதுகிறார், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்ட ஜனம், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்ட ஜனம். பிரியமானவர்களே, எந்த ஒரு மனிதனும் நம்மை ஆளக்கூடாது, எந்த ஒரு மனிதனுடைய ஆளுகை நமக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி பவுல் தன்னுடைய நிருபத்தில் அவன் எழுதுகிறான். 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தை வாசிக்கும் போது எழுதலாம் பாருங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் நீங்கள் தேவனுடையவர்கள். எனவே தான் தேவனுடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினால் உங்கள் ஆவியினாலும் யாரை மகிமைப்படுத்தணும்? 23ஆவது வசனம் சொல்றோம், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள், மனுஷருக்கு ரட்சிக்கப்படாது. அதே 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் ஒரு நாள் மனிதனுக்கு அடிமையாக கூடாது. எந்த ஒரு மனுஷனும் நம்மை ஆளக்கூடாது. கர்த்தர் ஒருவரை ஆளுகிறவராக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஆண்டவரை புறக்கணித்து விடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கர்த்தரை வெறுத்து விடக்கூடாது. எங்கள் மனுஷன் தான் ஆளணும்.
எங்களை மனிதன் சொல்லுவதை நாங்க கேட்போம். மனிதனுடைய வார்த்தைகள் மேன்மையான சொல்லி ஒரு நாள் சபை நிற்கவே கூடாது. சபை என் ஆண்டவர் கட்டின. அல்லேலூயா. ஏன்னா சபை கிரயத்தில் கொள்ளப்பட்டதான் சபை. கிரயம் என்ன? ஆண்டவர் அந்த ரத்தத்தை விலை கொடுத்து உங்களை வாங்கி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தோடு ஒட்டி சாத்தானோடு பிரியமானவருடைய சேவைகளோடு வாழ்ந்து கொண்ட நம்மை ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை சுண்டு அந்த ரத்தத்தை விலை கிரயமாக கொடுத்து உங்களை என்னை கர்த்தர் வாங்கி வைத்திருக்கிறார். நாம் கர்த்தருடைய சேவை. அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவருக்கு மட்டும்தான் நீங்கள் நான் அடிமைகளாக, கர்த்தருக்கு மட்டும்தான் நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாறுவேன். அதுதான் கர்த்தருடைய சேவை. அதுதான் கர்த்தர் விரும்புகிற சேவை. அந்த சேவை தான் கர்த்தர் இலக்கமா இருக்கிறார். ஏன் தெரியுமா? சாத்தானோடு யுத்தம் பண்ணபடியாக. அல்லேலூயா. அவனோடு விழுந்து போன தூதர்கள், சாத்தானோடு விழுந்து போன தூதர்களோடு அவன் இந்த உலகத்தை சேர்க்கிற அவனுடைய ஜனங்களோடு நமக்கு பெரிய யுத்தம் உண்டு. நல்லா புரிச்சு. ஆண்டவராகிய தேவன், தேவ தூதர்கள், சபை, இது அவருடைய சேவை. அல்லேலூயா. இந்த மூணு மீட்கப்பட்டது அவருடைய சேனை. சாத்தானுடைய சேனை என்பது சாத்தான் விழுந்து போன சேனை. சாத்தான் விழுந்து போன சேனை, அவனுக்கு அடிமையாக வாழ்கிற ஒரு கொண்ட ஜனம் அவருடைய சேனை. அதனால தெசலோனிக்கேயர் வாசிக்கிறோம், கடைசி எக்காலம் நுழைக்கும் அப்பொழுது கர்த்தர் தம்முடைய தூதர்களோடும் பரிசுத்தவான்களோடும் இந்த உலகத்தை இறங்கி வருவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரும் சாத்தான் யுத்தம் பண்ணுவார்கள். விழுந்து போன தூதர்களும் ஆண்டவருடைய தூதர்களும் அங்கே யுத்தம் பண்ணுவார்கள். பிசாசுடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படியா கர்த்தர் சபையை இலக்கம் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தான் அந்த யுத்தத்தை நடத்தும்படியாக இருக்கும். நம்ம தான் அந்த யுத்தத்தை நடத்தும்படியாக இருக்கும். எனவே தான் பிரியமானவர்களே, வேதம் சொல்ல வானமண்டல சேனைகளும் நமக்கு போராட்டம் உண்டு. அந்த வானமண்டல சேனை அதான் சாத்தானுடைய சேனை. அது வானமண்டலத்துல சேனை. அந்த சேனையோடு நமக்கு போராட்டம் உண்டு. அந்த சேனையோடு நம்ம யுத்தம் பண்ணும்படியாக யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அத்தனை யுத்த காலத்தை நீங்க நீங்களும் நான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அதுக்குதான் சபை. அதான் சபை. அந்த சர்வாயுத வர்க்கத்தை தடுத்துக் கொள்ளும்படியாக சபையை எச்சரிக்கும்படியாக கர்த்தர் வைத்திருப்பதுதான் கர்த்தருடைய ஊழியக்காரர். அதான் கர்த்தர். நீங்க வாசிப்பீங்க மல்லிகா 2வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கணும். கர்த்தருடைய சேனையுடைய தூதன் என்று சொல்லு. அதனால நீங்க ஊழியக்காரனுக்கு அடிமை இல்லை, ஊழியக்காரனுக்கு அடிமை இல்லை, நீங்களும் ஊழியக்காரன் நானும் என் ஆண்டவருக்கு அடிமைகள். அல்லேலூயா. கர்த்தர் அந்த வார்த்தையை உங்களை உருவாக்கும்படியாக வைத்திருப்பதுதான் ஊழியக்காரன். அதுதான் வெளிப்பாடு நம்ம படிக்கிறோம். 7 நட்சத்திரங்களை கர்த்தர் எங்க வைத்திருக்கிறார்? நம்முடைய கரங்களை ஏந்தி வைத்திருக்கிறார். 7 நட்சத்திரங்கள் கர்த்தருடைய 7 சபையுடைய தூதர் ஊழியக்காரர்கள். 1வது வெளிப்பாடு 1வது அதிகாரம் கடைசி வசனமும் 2வது அதிகாரம் 1வது வசனம் உங்களுக்கு காண்பித்துக் கொள்ளும். எனவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் சேனையாக உருவாக வேண்டும். அந்த சேனை கர்த்தருடைய சேனையாக உருவாக வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். அதற்காக அவர் ரத்தம் சிந்தினார். அதற்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவனாலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சேனையாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாள் சாத்தானுடைய சேனைக்குள்ள இணைச்சு கூடாது, இருந்துவிட கூடாது. சாத்தானுடைய சேனோடு இணைந்து உலகத்தோடு வாழ்ந்து உலகத்தை பாவங்களை செய்து அக்கிரமங்களை செய்து அவருடைய சேனையை மாறிவிடக் கூடாது. ரத்தத்தினால, இயேசுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனமாக மாற வேண்டும். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தில் மீட்கப்பட்டு ஆண்டவருடைய சேனையோடு நீங்கள் இணைய. அதான் பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய சேனை. இந்த சேனை தான் கர்த்தர் லெக்கம் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த சேனை தான் கர்த்தர் லெக்கம் பார்த்து கொண்டிருக்கிறார். கடைசி நாட்கள் அந்த சேனை நம்ம படித்த வெளிப்பாடுல பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கப்பட்டது 1,40,000 புறஜாதிகள் எண்ணக்கூடாத ஒரு கூட்டம். அது ஆண்டவருடைய சேனை. அல்லேலூயா. அந்த சேனையிலே நீங்கள் இணைகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அதற்காக ஆண்டவர் தந்ததான் தேவனுடைய சபை. எனவே பிரியமானவர்களே, கர்த்தருடைய சேனையாக மாறுவதற்கு உங்களை ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவர் அந்த யுத்த காலத்தில் தேவனுடைய சேனையாக நிற்க மாட்டார்.
நீ லெக்கம் பார்த்து கொள்ளையில அந்த சேனையில் அந்த சேனையுள்ள முதல் வரிசையில நாங்க நிற்கிறோம். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய தரிசனமாக அந்த சேனை அந்த லெக்கத்துல முதல் வரிசை நாங்க நிற்கிறோம். அந்த கடைசி கால யுத்தத்துல ஆண்டவரே உம்மோடு கூட நீ யுத்தம் பண்ண வருவது நாங்கள் அந்த யுத்தத்தை நிற்போம். அதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி நம்ம அர்ப்பணித்து உருவாக்குறவர்களிடம் நாம் தேவனுடைய சாலை. அல்லேலூயா. அந்த சேனையிலே நீங்கள் இணைகிற பிள்ளைகளாக மாறும். அந்த ஆண்டவர் சேர்க்கிற அந்த சேனையில நாம் இணைக்கப்படும் போது பிரியமானவர்களே நீங்கள் நம்ம பாக்கியவன்களை மாறுவது. அல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் மாறுவது. அந்த சேனைக்கு தான் கர்த்தர் மேய்ப்பனாக இருப்பார். அல்லேலூயா. அந்த ஜனத்தை தான் தண்ணீர் உள்ள இடங்களை கத்து கொண்டு போவோம். அந்த ஜனத்துடைய தேவைகளை கத்த சந்திப்பான். அந்த சபையை தான் அவருடைய போல் அவருடைய தேவையும் அவரை தேற்றும். அந்த சபையை தான் சத்தருக்குமாக ஒரு பந்தி வாய்ந்தவருடைய சபை கொண்டு நிறுத்துவார். அல்லேலூயா. அந்த சபை முழுவதையும் பாதுகாக்க அவர் மேய்ப்பனாக இருக்கிறார். நாம் அவருடைய மந்தைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த யுத்த களத்துல பிரியமானவர்களே நீங்கள் அவருடைய சேவையாக மாறும். அதற்காக உங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக மாறும். அதற்காக தான் முக்கியமா தேவ சமூகத்தை அர்ப்பணித்த ஆண்டவருக்காக நீங்களான ஓடுகிற பிள்ளைகளாக இருக்கிறது. கர்த்தருக்காக எத்தியாயிரம் சாதிக்கிற பிள்ளைகளாக நீங்களான மாற வேண்டும். கர்த்தருக்காக எத்தியாயிரம் கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்களான மாற வேண்டும். ஆண்டவருக்காக எத்தியாயிரம் செய்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்படி மாறும்போதுதான் அவருடைய சேர்நிலை நீங்களான சேர முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக ஒவ்வொரு நாள் நீங்கள் பலனால் போய் ஜெபிக்கிற கீழே ஆண்டவர் நம்முடைய சேனையில் ஒரு யுத்த வீரன் நிற்கணும். ஆண்டவர் கடைசி கால யுத்தத்தில் இந்த உலகத்தை நடப்புற கடைசி கால யுத்தத்துல நீர் வரும்போது உம்மோடு கூட நாம் ஒரு சேனையாக எழுந்து நிற்க ஒரு சேனை எழுந்து அந்த யுத்தகத்தை நானும் நிற்க ஆண்டவரேன். அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் தேவஸ்தானத்தில் ஒப்புக்கொடுக்கும் போது கர்த்தரை உருவாக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உருவாக்குவார். அவருடைய வசனம் உங்களை உருவாக்கும். அவருடைய நீதியின் வலது கரங்களை உருவாக்கும். அவருடைய வல்லமுள்ள கரங்களை உருவாக்கி பிறகு அவருக்காக உங்களை மாற்றும். அப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாகும். அவருடைய சேனையில் இணைகிற அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்து வழி நடத்தும்படியாகும். அவருடைய சபையை அர்ப்பணித்து சொல்லுமா கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.